தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண். இந்த திருக்குறள் என்னன்னா, பெண்ணானவள் தன்னையும் காத்து தன் உடலையும் காத்து தன் கணவனுடைய நலனை காத்து தன் குடும்பத்துடைய செல்வங்களையும் காத்து அதெல்லாம் காத்துட்டு இருந்தாலும் தன்னை சோர்வடையாமல் இருக்கிறவள் தான் பெண் அப்படின்னு இந்த திருக்குறள் சொல்லுது. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண். இந்த திருக்குறள் என்னன்னா, பெண்ணானவள் தன்னையும் காத்து தன் உடலையும் காத்து தன் கணவனுடைய நலனை காத்து தன் குடும்பத்துடைய செல்வங்களையும் காத்து அதெல்லாம் காத்துட்டு இருந்தாலும் தன்னை சோர்வடையாமல் இருக்கிறவள் தான் பெண் அப்படின்னு இந்த திருக்குறள் சொல்லுது. அதனால உங்களுக்கு இந்த திருக்குறள் மூலமா என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இப்போ என் மனைவியை பற்றி சொல்லணும். என்ன சொல்றேன், எங்களுக்கு திருமணமாக 2008 ஆச்சு. இது வரைக்கும் 15 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். என்னோட இருந்த காலங்கள்ல சந்தோஷமா இருந்ததை விட சங்கடமா இருந்தது அதிகம். எனக்குள்ள நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் நிறைய வந்திருக்கு. எல்லாத்தையும் கடந்து அந்த வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் போராடி நான் உங்க கூட தான் வாழுவேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட என் கூட இருக்கிறாங்க. அது எனக்கு மிகுந்த சந்தோஷம். அது போல அவங்களை பத்தி சொல்லணும்னா, வேலையை செய்யும் போது ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், ஸ்டார்ட் பண்ணிட்டு நிறுத்த மாட்டேன். அந்த மாதிரி ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றதுதான் கொஞ்சம் டிலே வரும். வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கட 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 கடன்னு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ முடிச்சிருவாங்க. சமையல் பொறுத்த வரைக்கும் நான்வெஜ்லாம் வந்து அவங்கள பீட் பண்றதுக்கு யாராலும் முடியாது. நீங்களாம் அப்படி செய்வீங்களா நினைக்கிட்ட விட்டுறா நல்லா நல்லா செய்வாங்க சீரியஸாவே. ஆனா வெஜிடேரியன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் சாம்பார் வைப்பீங்கல்ல, இவங்களும் வைப்பாங்க. ஆனா ஒண்ணு இவங்க கிட்ட என்னன்னா, இன்னைக்கு வைக்கிற சாம்பார் நாளைக்கு இருக்காது. ஆஹா, அப்படி கிடையாது. இன்னைக்கு சாம்பார் இன்னைக்கு ஒரு டேஸ்டா இருக்கும், நாளைக்கு வச்சாங்கன்னா அது வேற டேஸ்ட்ல இருக்கும். இன்னைக்கு வைக்கிற டேஸ்ட் இதுக்கப்புறம் வரவே வராது. அந்த மாதிரி வைப்பாங்க. ஆனா நல்ல, அதுவும் நல்ல டேஸ்டா தான் வைப்பாங்க. நான் குறையா சொல்லல, பெட்டர் அப்படியே அப்கிரேட் பண்ணிட்டே போவாங்க, நல்லா இருக்கும். அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கோபம் பயங்கரமா வரும். அது உங்ககிட்ட வராது. உங்ககிட்ட நான் சொல்லி முடிச்சிடறேன், உங்ககிட்ட வராது, உங்ககிட்ட வராது, என்கிட்ட மட்டும்தான் வரும், என்கிட்ட மட்டும்தான் வரும், வேற யாருக்கிட்டயுமே வராது. சரிங்களா? ரெண்டாவது விஷயம் சொன்னீங்க, இன்னொரு சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு கடன் வாங்கினா பிடிக்காது. ஆனா என்னுடைய கொஞ்சம் பிசினஸ் சூழ்நிலையின் காரணமாக நான் சில இடங்கள்ல கடன் வாங்கியிருப்பேன். சில போன் கால்ஸ் எனக்கு வரும், வீட்டுக்கு சில பேர் வந்து கேட்கும் போது அவங்க அதாவது நான் வாங்கின கடனை அவங்க நிறைய கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் அவங்க யார்ட்டையும் கடன் வாங்கினதில்லை. அப்படியே வாங்கினாலும் சொன்ன சொல்லை காப்பாற்றும், கரெக்டா அந்த டேட்டு கொடுக்கணும்னா கரெக்டா கொடுத்துருவாங்க, மிஸ் பண்ணவே மாட்டாங்க. நான் ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணிட்டா கூட என்கிட்ட சண்டை போடுவாங்க. ஏன் இந்த மாதிரி சொன்னா, நீங்க சொல்லி இந்த டேட்டை சொல்லி வாங்கினீங்கல்ல, அதை கரெக்டா கொடுங்க அப்படின்ட்டு அந்த விஷயத்துல பர்ஃபெக்டா இருப்பாங்க. அதை பொறுத்த வரைக்கும் அவங்கள இதுவா சொன்னோம். ஒரு மூணாவது வந்து இங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு திறமை உனக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு படத்துல விவேக் சொல்லுவான், எனக்குள்ள எவ்வளவு திறமை ஒழிஞ்சுட்டு, அதான் நீ பார்த்தாதான் அப்படின்ற மாதிரி நிறைய திறமைகள் இருக்கு, எனக்கே தெரியல. அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து இப்போ உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது, வீடியோஸ்ல பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால எனக்கு மனைவியா கிடைத்ததுல எனக்கு ஒரு மிக பெருமை. இந்த வாய்ப்பாளர் கொடுத்த டேனியல் சாருக்கும் சார்லஸ் சார், சுதா சிஸ்டருக்குலாம் என்னோட நன்றியை தெரிவித்துக்கொள்வோம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளி, பெண்களை போற்றுவோம், பெண்கள் நலம் காப்போம், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எதிர்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமா, நீங்களாம் பெண்மை எனது பெருமைன்னு சொன்னீங்களா, நீங்க வந்து மனைவி எனது பெருமைன்னு சொல்லுங்க. என் மனைவி என் பெருமை. கரெக்டா இருப்பாங்க, என் மனைவி என் பெருமை. டவுட் வந்துடும்.